ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என்னை சரணடைந்த என் அன்பு பிள்ளை, இந்த முருகப்பெருமான் இன்னும் சரியா 10 நிமிஷத்துல உன் வாழ்க்கையில உனக்கான அதிர்ஷ்டத்தை மிக பெரிய அளவுல கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நிச்சயமா இனிமே உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நீ எனக்கு நன்றி சொல்லும் விதமாக சிறப்பாகவே உன் வாழ்க்கையில நடக்க போகுது. இதுவரைக்கும் வேணும்னா உனக்கு எதிராக அனைத்தும் நடந்திருக்கலாம். இப்போது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேர்வதற்கு இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன். இனிமேதான் உன் வாழ்க்கையில நீ உண்மையான மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்குன்றதையே பார்க்க போற. ஆமேன் செல்வமே. ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியான நல்ல நிகழ்வுகளாக நான் நடத்தி கொடுக்க போறேன். இத்தனை நாளாக நீ துன்பத்துல கவலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அனைத்தும் எனக்கு தெரியும். நீ மனசொடைஞ்சு போயிருக்கதாலதான் உன்னை கந்த சஷ்டி கவசத்தை படின்னு அடிக்கடி சொல்றேன். கூடிய சீக்கிரம் நீ வேண்டி கேட்ட அனைத்தும் நிச்சயம் உன் வாழ்க்கையில நிறைவேறதான் போகுது. நீ மன உறுதியோட இருந்தீனா இந்த முருகன் நானே உன்னை மகிழ்ச்சியோட வாழ வைப்பேன். என்ன நடந்தாலும் நீ தைரியத்தை கைவிட்டாத. உண்மையான அன்பும் நம்பிக்கையும் பக்தியும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை நான் காப்பாத்தி உன் வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொடுப்பேன்னு இப்போதே உனக்கு சத்தியம் செய்கிறேன் என் செல்வமே. உன் மனசுல 1000 கேள்விகள் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கதும், கேள்விகளுக்கு பதில் தெரியாம நீ குழப்பமா இருக்கிறதும் எனக்கு தெரியும். உன் கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லவும், உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கவும் இந்த முருகன் நான் வந்துட்டேன். உன் மனசை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன். உன் மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில வெற்றிகள் வந்து சேரும்படியும் கூட இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமா அமைதியாரு. நீ நினைச்சா மட்டும் எல்லா விஷயங்களையும் மாற்ற முடியாது. ஏன்னா உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எதுவும் உன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை அல்லவா? அனைத்தையும் என் கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கிற இந்த முருகன் நான் தான் பல காரணங்களோட உன் வாழ்க்கையில அனைத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கேன். நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நான் அழகா நடத்தி முடிச்சிருவேன். நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பெரும் மகிழ்ச்சியை உனக்கு நான் கொடுத்து உன்னை இன்பத்தில் மிதக்க வைக்கிறேன் என் செல்வமே. நீயும் முழு மனநிறைவோட எனக்கு நன்றி சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் வாழ்க்கையை நீ நல்லபடியா சந்தோஷமா வாழ்றதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ செய்ய நினைக்கிற வேலைகளை எல்லாம் உனக்கு முன்பாகவே இங்க பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த உலகம் வேகமா இயங்கிட்டு இருக்கு. நீ கொஞ்சம் ஒரு இடத்துல சோர்ந்து நின்னாலும் உன்னை தள்ளி விட்டுட்டு பல பேரும் உன்னை தாண்டிக்கிட்டு முன்னேறி போக தயாரா இருக்காங்க. அதனால எந்த விஷயத்தையும் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காத. களமிறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே. நீ ஒரு விஷயத்த தினமும் 1000 முறை யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா உனக்கு முன்னாடி மற்றவங்கெல்லாம் அதை செஞ்சு வாழ்க்கையில வெற்றி கண்டு முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப யோசிச்சு குழம்பாம செயலில் இறங்குவதுதான் உனக்கு நல்லது. நீ இழந்த வாய்ப்புகளை எல்லாம் தாண்டி இந்த முருகன் இப்போது இன்னைக்கு உனக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்க வந்திருக்கேன். எல்லாரும் செய்யறதையே நீயும் செஞ்சுக்கிட்டு இருக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் புது வழியில யோசிச்சு உனக்கென ஒரு புது திட்டத்தை உருவாக்கி அதை நீ தயங்காமல் செயல்படுத்தும் போது அதன் மூலமா கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரும் என் செல்வமே. உனக்கு இருக்கிற அசதியையும் சோர்வையும் போக்கி நீ வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு இந்த முருகன் உனக்கான சக்தியை உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நீயும் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ மனசுல தேடிக்கிட்டு இருக்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை கேள்விகளுக்கும் நான் உனக்கு விடை கொடுக்கிறேன். நீ செய்யக்கூடிய செலவுகளை மட்டும் திட்டமிட்டு சரியாக செய்யும் போது என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி உன்னால வெற்றி பெற முடியும். எல்லாவற்றையும் தனித்துவமாக ஜெயிக்க தயாராகு. உன்னால முடிஞ்ச தான தர்மத்தை மற்றவங்களுக்கு செய்யும் போது உதவி தேவைப்படுறவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் நீ உறுதுணையா அனுசரணையா இருக்கும்போது அதன் மூலமா உன்னுடைய கர்மாக்களும் பாவங்களும் கரைஞ்சு போகும். இந்த முருகன் அருளால உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இப்போது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் சரியாக போகுது. ஒரு முக்கியமான பிரச்சனை உன்னை ஆட்டி படைக்கிறதல்லவா? அந்த பிரச்சனை என்னங்கிறத நீ சரியா கண்டுபிடிச்சிட்டினா
உன் மனசில் ஆட்டி பதைக்கிற அத்தனை விஷயங்களும் காணாமல் போயிடும். அதனால தான் அந்த பிரச்சனைக்கு நான் விடை கொடுக்க போகிறேன். உன் மனதை வருத்தும் அத்தனை கேள்விகளும் மறைஞ்சு உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழ்வதற்கான அறிகுறிகள் தென்படும். என் அன்பு பிள்ளையான நீ யாரை நம்பியும் யாருக்காகவும் யாரையும் பகைச்சிக்காத. ஒருத்தருக்கு ஆதரவாக இருக்கேன்னு அடுத்தவங்களை நீ பகைச்சிக்கும் போது கடைசியில் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நீ தான் தப்பு, உன்னால தான் நாங்கள் பிரிஞ்சோம், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு உன்னை குற்றவாளியாக்க தயங்க மாட்டாங்க. நீ தான் இதை புரிஞ்சு நடந்துக்கணும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் இந்த முருகன் வந்த பிறகு இனி உன் வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் நீ பார்க்க போகிற. கண்டிப்பாக உனக்கு நல்லது தான் நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இதுவரை நடந்ததும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதும் எல்லாமே இந்த எம்பெருமான் முருகன் செயல்தான். இனி நடக்க போகிறதையும் என் அருளால் உன் வாழ்க்கையில் அழகாக நடத்தி கொடுத்துட்றேன். நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட்டுற மாட்டேன் என் செல்வமே. கண்டிப்பாக நீ தான் ஜெயிப்ப. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுத்து உன்னை வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறேன். பொறுமையும் நம்பிக்கையும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ ஒருபோதும் மனம் தளராதே. தர்ம சங்கடமான சூழலில் திக்கி தவிக்கும் உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். சில பிரச்சனைகள்லேருந்து நீயே விலக நினச்சாலும் விலக முடியாமலும் தொடர முடியாமலும் தவிக்கிறாய்ங்கிறது எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரமே உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நான் சரி செஞ்சிருவேன். வாழ்க்கை மிகவும் போராட்டமாக இருக்கே, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு நீ புலம்பாதே. உனக்கு கஷ்டமாக இருக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் அழகான இடத்துல உன்னை தூக்கி நிறுத்துறேன். இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டம் எல்லாமே கூடிய சீக்கிரம் சந்தோஷமாக மாறிடும் என் செல்வமே. அப்பா முருகா, என் வாழ்க்கையை காப்பாத்துங்க, எனக்கு நல்லது செய்யுங்கன்னு கேட்ட உனக்காகவே கஷ்டமே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ யாருன்றது உனக்கு தெரியாட்டியும் இந்த முருகன் எனக்கு நன்றாக தெரியும். உன்னை நீ கடவுளின் குழந்தையாக நினச்சிக்கிட்டினாலே உன் வாழ்வில் இருக்கும் தொல்லைகள் அனைத்தும் மறைந்து நன்மைகள் வந்து சேர்ந்துடும். நான் உனக்கு கொடுத்த வாக்கு உண்மையானது தான். நீ என்கிட்ட எதை கேட்டாலும் அதை நான் நிச்சயம் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். நீ என்னிடம் கேட்டதை நினச்சி நான் உனக்கு கொடுக்கலையேன்னு யோசிச்சு மனசு வருத்தப்படாமல் மனசை போட்டு குழப்பிக்காம நம்பிக்கையோட காத்திரு. நீ கேட்டதையெல்லாம் முழு மனசோட மன நிறைவு உனக்கு உண்டாகும் விதமாக கூடிய சீக்கிரம் உன் கைகளில் நான் ஒப்படைச்சு கொடுத்துட்றேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் என் செல்வமே. நீ என்னை தேடி வந்த பிறகு இனி உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். கண்டிப்பாக உன்னை காப்பாற்றி நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் அவசரப்படாத. நீ நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காத. கொஞ்சம் பொறுமையாக இரு. காரணத்தோடு தான் அனைத்தையும் நான் தள்ளி வச்சிருக்கேன்றது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும்போது உனக்கு நான் நல்லது தான் செஞ்சிருக்கேன்றது தெரிய வரும். உனக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் பொறுமையாக காத்திரு. பொறுமை மிகவும் அவசியமென் செல்வமே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சிலர் நடந்ததை எல்லாம் மறந்துட்டு மனசை நிம்மதியாக வச்சுக்கிட்டு சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் ஏன் அதுவும் இதுவும் ஞாபகம் வந்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற? உன் மனசை நீ முதல்ல தள்ளி வச்சு வேடிக்கை பார்க்க தயாராகு. உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை இன்னொருவர் பிரச்சனைகளாக நினச்சிக்கிட்டு அதற்கான முடிவாக நீ என்ன சொல்லுவியோ அதை உனக்குள்ளே சொல்லிக்கிட்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்துட்டு கடந்து வர தயாராகு. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை சூழலை உற்று நோக்கு. எப்போவுமே மனசை இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்கள் மீது கவனம் செலுத்து. கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படவும் வேணாம், வருங்காலத்தை நினச்சி வருத்தப்படவும் வேணாம். இந்த நிகழ்காலத்தில் நீ செய்வதையெல்லாம் மகிழ்ச்சியோடு செய்யும்போது இனி வரக்கூடிய காலம் உனக்கான காலமாக இருக்குமேன் செல்வமே. இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையிலையும் கடந்த வாரத்திலும் சில துன்பமும் கஷ்டமுமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் இப்போது இன்னையிலிருந்து சில விஷயங்கள் மாறி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரப்போகுது. எல்லாருக்கும் அன்பை கொடு, ஆனால் அடுத்தவங்க அதே அன்பை கொடுப்பாங்கன்னு நீ யாரிடமும் அன்பை எதிர்பார்த்து ஏங்காதே. உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய கடமை.
எப்போதெல்லாம் கூட்டு குடும்பங்கள் அழியத் தொடங்கியதோ அப்போதிலிருந்து தான் நட்புகள் அதிகமாக ஆச்சு. கூட்டு குடும்பங்கள் குறைய குறைய மனிதர்கள் தன்னுடைய உணர்வுகளை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தவும் புரிய வைக்கவும் வெளிப்படுத்தவும் தன்னுடைய மனசில் நினைக்கிறதையெல்லாம் பகிர்ந்து கொள்ளவும் நட்புகளை தேடி போனாங்க. அந்த நட்புகளை இப்போது கேடாய் முடிய ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? எப்போதும் எல்லா நட்புகளையும் நல்லவர்கள் நினச்சிட வேணாம். நல்ல நட்புகள்லாம் நல்ல பழக்க வழக்கங்களோட நல்லது கெட்டதை உரிமையாக எடுத்து சொல்கிறவங்களா இருந்தால் மட்டும்தான் அவங்க நல்ல நட்பு. மற்றபடி தேவைக்காக உன்னை அண்டி பிழைப்பவர்களையும் தேடி வருப்பவர்களையும் நட்புங்கிற வகையில் நீ சேர்க்க வேண்டாம் என் செல்வமே. இந்த முருகனை நீ நட்பாக, துணையாக, தாயாக, தந்தையாக, தெய்வமாக, குருவாக எப்படி வேணாலும் ஏற்றுக்கலாம். நான் எப்போதும் எங்கும் எதிலும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன்.